திரு குலாம் அஹமத் அவர்களே, அல் அமீன் அவர்களே, அப்துல் ஹமீத் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்துறை கொடுப்பதற்காக வந்திருக்க அனைவருக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கிறதுக்காக வந்திருக்க நண்பர்கள், என்னோட நண்பர் அபுதாஹிர், திரு ரிஷி, திரு ஆகாஷ் அவர்களுக்கு வணக்கம். நான் மற்றவங்க மாதிரி ஒரு நல்ல மேடை பேச்சாளர் இல்லை, அதனால நீங்க என்னை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது நான் எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் சுமார். 1993 எனக்கு நல்ல ஜுரம். எங்க அப்பா அவரோட தோல்ல போட்டுட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பை மாநகரத்துல போரிகிரி ஈஸ்ட் அப்படின்ற ஒரு இடம். எங்க வீட்டுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல இந்த இடம் இருக்கு. உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு என் உயிரை அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு ரோட்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் கன் ஃபயர் ஓபன் பண்ணி கன் ஃபயர் பண்றாங்க. கிட்டத்தட்ட எங்க அப்பாவுக்கு பின்னாடி ஓடி வர ஒருத்தர் சுட்டுட்டாங்க. அவர் சுட்டு கீழே மடிஞ்சிட்டாரு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் செகண்ட்ஸ்ல எங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷனோட காம்பவுண்ட் உள்ள என்டர் ஆயிட்டாரு. அந்த நேரத்துல எனக்கு உடம்பு ஜுரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு அந்த வயசுல நினைவு அவ்வளவு தெரியாது. என்ன நடக்குது, என்ன ஆகுது, அந்த உயிர் அப்படின்றது அதோட வேல்யூ என்ன. எங்க அப்பா அந்த உயிரை அவர் உயிரை என் உயிரும் காப்பாத்தினாரு அப்படின்றது என்னால் அந்த வயசுல புரிஞ்சிக்க முடியல. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நியூஸ்ல ஒரு கலவரமோ இல்ல ஒரு பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனை, கன் ஃபயர், பாம்பு பிளாஸ்ட் ஆச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொல்லுவார், நான் அந்த இன்சிடென்ட் ஓடி தப்பிச்சு வெளியே வந்தேன் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா சுமார் 2வது வாரம் ஜனவரி 1993. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், டிசம்பர் 92 என்ன ஆச்சுன்னா, உத்தரப்பிரதேசத்துல பாபரி மசூதி இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கலவரம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பெரிய கலவரம், பெரிய உயிரிழப்பு, உயிர் சேதம், உலகம் ஃபுல்லா இது பேசப்பட்டது. அப்போ அந்த பதற்றத்தை நான் பார்த்தேன், நான் கண் கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லா இந்த பதற்றத்தை இன்னைய வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கேன். பதற்றம் ஓயவே இல்லை. பதற்றம்னா பாபரி மசூத் பதற்றம் இல்லை. இந்த இந்திய நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இந்த பதற்றம் தொடர்ந்து இருக்கு. அதாவது சமூக பதற்றம், சமூக முரண்பாடு. கடந்த 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் இது எல்லாமே இயற்கையா நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுட்டு இருந்தேன். இப்போ பாம்பேல இருக்கிற பையன் நாடு, அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு அணுகுமுறை இருக்கு. யாரை பார்த்தாலும் ராகேஷ் பாய், தர்மேஷ் பாய், சுரேஷ் பாய், எல்லாரும் பாய் பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாய்னா அது சகோதரர்கள், அண்ணனோ தம்பியோ, அவங்க பாயின்னு மரியாதை கூப்பிடுவோம். இங்க எப்படி நம்ம என்ன எப்படி இருக்கீங்க, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்றத பாம்பேல பாய் பாய்ன்னு கூப்பிடுவாங்க. ஆனா தமிழ்நாடு நான் வரும்போது நினைவு தெரியும் போது ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தமிழர்கள் இங்க இருக்கிற வாழ்றவங்களுக்கு ஹிந்தி புரியாது. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் பாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது செலக்டிவா. என்ன செலக்டிவா? எங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் இருக்காங்களோ, எப்பெல்லாம் முஸ்லிம்ஸ் பாக்குறாங்களோ அவங்கெல்லாம் பாய், என்ன பாய் எப்படி இருக்கீங்க, என்ன பாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பாய்க்கும் இந்த பாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது எனக்கு அந்த கேள்வியை மனசுக்குள்ள வருது. அப்ப எங்க அப்பாட்டையோ யார்ட்டையும் கேட்கறாங்க, இல்லப்பா பொதுவா இங்க தமிழ்நாட்டுல முஸ்லிம்களை எல்லாம் மரியாதையோட பாயின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வீடோ கடையோ ஒரு பாய் நடத்துறாங்கன்னா அவங்க ஈஸியா சொல்லுவாங்க, அந்த பாய் கடை வச்சுக்க, அந்த பாய் விற்கிறாங்க, அந்த பாய், இது கசாப்பு கடை வச்சுக்க, அந்த பாய் அப்படின்றாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடையாளத்தை எளிமைப்படுத்தல். திருப்பி இந்த வார்த்தை சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாருமே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங் இல்லாம இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி இதை தெரிஞ்சுக்கிற விஷயம். அடையாள எளிமைப்படுத்தல் அப்படின்னா ஒருத்தர் ஈஸியா எளிமைப்படுத்தலாம். இப்ப நான் இருக்கேன், நான் ஒருத்தர் பத்தி விவரிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பிரெயின் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கஷ்டமான விஷயங்களை நிறைய யோசிச்சு தெரிஞ்சுக்க விரும்பாது. நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் சுருக்கமா ஈஸியா முடிச்சிடணும். பாய் அப்படின்னு சொன்னா பாய்னா எல்லா பாயிலும் ஒரே மாதிரி வந்துடுவாங்க. அப்போ இந்த அடையாள எளிமைப்படுத்தல்ன்றத ஒரு பக்கம் இது இருக்கு. இது எப்படி அரசியல் ரீதியா சமூக பதற்றத்துக்கு பயன்படுது அப்படின்றது நான் சொல்றேன். அதாவது பாகிஸ்தான் இந்தியாவை அட்டாக் பண்ணுது.
தீவிரவாதிகள் இந்தியாவை அட்டாக் பண்றாங்க, பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி உள்ள வராங்க, இந்தியால சிறுபான்மையினர்கள் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் பாகிஸ்தான் நம்ம அட்டாக் பண்ணும்போதும் இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணும்போதும் காட்சிகள் ஊடகங்கள்ல எப்படி வெளியே வரும்னா முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஒரே வார்த்தையில கொண்டு வந்துடுவாங்க. அதாவது அடையாளம் எளிமைப்படுத்தல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நீங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்கன்னா அங்க ஒரு முஸ்லீம் காட்டுவாங்க. இங்க தீவிரவாதி ஒருத்தவங்க வந்து இந்தியாவை அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க முஸ்லீம் காட்டுவாங்க. பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வராங்க அப்படின்னு கேட்டா அங்க முஸ்லீம் காட்டுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இடையே வாழ்ற எல்லா முஸ்லிம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு அடையாளத்துக்குள்ள வந்துடுறாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஆளுற பாஜக என்டிஏ கவர்மெண்ட் வந்து முஸ்லிம்ஸை வந்து அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. சரி, இது ஏன் அடையாளப்படுத்தணும், இதனால வந்து என்ன ஹிந்துஸ்க்கு என்ன பெனிஃபிட் இல்ல வந்து முஸ்லிம்ஸ்க்கு என்ன நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தியரி வந்து உலக அளவில் ஒரு தியரி வந்து சொல்லுவாங்க, ஸ்கேப் கோட்டிசம் சொல்லுவாங்க. ஸ்கேப் கோட்டிசம் ஆர் நீங்க வந்து மிமெட்டிக் தியரின்னு சொல்லலாம். ஸ்கேப் கோட்டிசம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலியாடை ஒருத்தங்க ஆகணும். ஏன் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் வச்சுக்கோங்களேன். ஜீசஸே வந்து உலகத்தையே வந்து பெரிய புரட்சியாளர் வந்து ஒரு 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 ரெவல்யூஷனரி லீடர் அப்படின்னு சொன்னா ஜீசஸ் தான். ஆனா ஜீசஸே கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்க. ஜூலியஸ் பாத்தீங்கன்னா அது ப்ரூட்டஸ் கொண்டுறாரு. ஜூலியஸ் கெட்டவரா அப்படின்னா இல்ல. இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம வந்து உலகத்தை சொல்லலாம். அப்போ ஒரு பெரிய சமூகத்துக்கு வந்து ஒரு மன நிறைவை கொடுக்கணும்னு சொன்னா ஒரு சிறிய சமூகத்தை வந்து பலியாடாகணும். அப்ப நீங்க எத்தனை வாட்டி அதை பலியாடாக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய சமூகத்துக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதாவது மோடி கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நான் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்கள் வந்து கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா கருப்பு பணத்தையும் வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம், 100 நாளில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த கருப்பு பணத்தை பற்றி பேசும்போது இவங்க என்ன பண்றாங்க, 2014 கருப்பு பணம் பேசும்போது ஹெவி கிராஸ் பார்டர் ஃபயரிங் இந்தியா பாகிஸ்தான்ல வந்து ஃபயரிங் பண்றாங்க. கருப்பு பணத்தை பேசும்போது அங்க நீங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல பாகிஸ்தான்ல வந்து நீங்க வந்து சண்டை போடுறதுனால எப்படி கருப்பு பணம் வரும், வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லலித் மோடின்னு ஒருத்தர் இருந்தாரு. யாருக்கா தெரியுமா லலித் மோடின்னு ஒருத்தர் இந்தியாவில் இருந்தாரு? யார் அவரு? வெளிநாட்டு போயிட்டு என்ன பண்ணாரு? பண மோசடி, நிறைய ஊழல் பண்ணாரு. என்ன ஊழல் பண்ணாருன்னா அது இந்த ஐபிஎல் ஸ்கேம் 6 வருஷத்துக்கு ஐபிஎல் நடத்தி பணத்தை வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு. லலித் மோடி வந்து ஓடி போயிட்டாரு, அனுப்பி வச்சுட்டாங்க. லலித் மோடியை பத்தி பிரச்சனை எழுப்பும் போது இவங்க என்ன பண்றாங்க, மயான்மார் அதாவது பர்மால போயிட்டு வந்து அட்டாக் நடத்துறாங்க. அப்போ பர்மாவில் அட்டாக் நடத்தும் போது பர்மாவோட சீன்ஸ் வந்து காட்டுறாங்க, லலித் மோடியோட சீன் வந்து வரல. நம்ம வந்து பிளாக் மணியை காட்டும் போது பாகிஸ்தான் வந்து இது பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க, பாகிஸ்தான் முஸ்லீம்ஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டேல் ரிசர்வேஷன் எஜுகேஷன், ஹார்திக் பட்டேல் ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு குஜராத் ஒரு பெரிய போராட்டம் பண்றாரு. ரோஹித் வேமுலா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில ஒரு மாணவர், ஒரு 4 மாணவர்களோட சேர்ந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஜாதியின் அடிப்படையில் அவங்க வந்து இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அவமானங்களை சந்திக்கிறாங்க, பாகுபாட்டை சந்திக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த டைம்ல இது ஒரு பிரச்சனை பெருசாகுது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த பட்டான்கோட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த நியூஸ் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய இன்டர்னல் இஷ்யூ ஆகும்போது அங்க பட்டான்கோட் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அங்க முஸ்லீம்ஸை காட்டுறாங்க. அப்புறம் ஜேஎன்யூ கான்ட்ரவர்சி, ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில வந்து நடக்குது அட்டாக்கு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஃபார்ம் 4 அட்டாக். அதுக்கப்புறம் வந்து டிமானிட்டைசேஷன் 2013 எல்லாத்துக்கும் தெரியும், பணம் மதிப்பீடு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பணம் நம்ம பயன்படுத்தவே முடியல, அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. பேங்க்ஸ்ல பணம் இல்லை, இதுல எதுவும் மாற்ற முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, நேரா அவங்க கிளம்பி நாகோட ஆர்மி அட்டாக், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி சரியா ஒர்க்கே ஆகல. அப்போ ஜிஎஸ்டி பேசும்போது மறுபடியும் அடுத்தது அமர்நாத் யாத்ரா அட்டாக். அப்புறம் பாத்தீங்கன்னா நீரவ் மோடி வந்து ஒரு பெரிய பேங்க் ஃப்ராட் ஆச்சு, அப்போ ஒரு அட்டாக். ரஃபேல் கான்ட்ரவர்சி அதை பத்தி பேசும்போது இன்னொரு அட்டாக். அப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின் பத்தி பேசும்போது இன்னொரு அட்டாக். இந்த மாதிரி COVID-19 அப்படி இப்படி போயிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தூர் ஆபரேஷன் வரைக்கும் நம்ம யூஎஸ் இந்தியா ட்ரேட் இதை பத்தி பேசும்போது அட்டாக் ஆகுது. இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் உண்மையிலேயே வந்து இன்டர்னல் இஷ்யூ, அதாவது வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு உண்மையான பிரச்சனைகள் நடக்கும் போது ஒவ்வொரு அட்டாக் நடக்குது. இது அட்டாக் எப்படி நடக்குது, ஏன் இந்த அட்டாக் நடக்குது, இது வந்து சொல்யூஷனா? இது சொல்யூஷன் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனித குலத்துக்கு
என்ன அப்படின்னா ஒரு டெண்டன்சி உண்டு. என்ன டெண்டன்சினா நம்ம வந்து காலங்காலமா வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப உள்ள ஆக்ரோஷமோ வெறுப்புணர்வோ வரும்போது நமக்கு ஒரு மன நிறைவு வேணும். அந்த மன நிறைவு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு வாரம் 10 நாள் வந்து ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்க. நான் ஒரு ஃப்ரெண்டு வா மச்சான் நம்ம போயிட்டு வந்து ஒரு சினிமா பார்க்கலாம், மூவி பார்க்கலாம்னு சொன்னா மூவி போய் பார்த்துட்டு வரோம். நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற 10 நாள் மன அழுத்தத்தில் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆச்சா கேட்டீங்கன்னா அது இல்லை. ஒரு சேஞ்ச், ஒரு டிஃபரன்ஸ். அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் இன்டர்னல் இஷ்யூ பெருசா பூதாகரமா ஆகும்போது ஒரு அட்டாக் பாகிஸ்தான்லயோ ஒரு அட்டாக் இன்டர்நேஷனல் நடக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரும்பான்மையான சமூகத்துக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அது நேஷனல் இது என்ன சொல்றது பேட்ரியாட்டிசம், அதாவது வந்து தேசபக்தி. ஒரு தேசத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்றாங்க. நம்ம வந்து இருக்கிற பாகிஸ்தானையும் ஒரு டெரரிஸ்ட்டை வந்து அடிச்சு ஓட விட்டாங்க அப்படின்னு ஒரு மனநிறைவை கொடுக்கும்போது மக்கள் இருக்கிற இன்டர்னல் ஃபெயிலியர்ஸை மறந்துடுவாங்க. ஒவ்வொரு வாட்டி இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ் வரும்போது இன்டர்நேஷனல் வார், இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ் முக்கியமா இல்லை வந்து இன்டர்நேஷனல் வார் முக்கியமானு கேட்டால் மக்களோட மனசுல வந்து அந்த கட்டமைப்பு உருவாகும். என்னன்னா வந்து இன்டர்நேஷனல் வார் நமக்கு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற த்ரெட்டை வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அதுவே நமக்கு போதுமான விஷயம். நமக்கு வந்து பொருளாதார நிலை வந்து முன்னேறுதா இல்லை, வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா இல்லை, மற்ற சௌகரியங்கள் இருக்கா இல்லை, பரவாயில்ல, இல்லைன்னா இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அங்க போர் செய்யறோம் இல்லையா, ஜெயிக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேல என்ன மன நிறைவு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ இங்க வந்து ஒன்று இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ்ல வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கலி சர்வைவ் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு எப்படி இந்த இன்டர்நேஷனல் வார் வச்சு நீங்க இன்டர்நேஷனல் வார் நடத்தும் போது என்ன பண்றீங்க, அது நான் சொன்ன மாதிரி அடையாள எளிமைப்படுத்தல். எப்படின்னா அடையாள எளிமைப்படுத்தல் வந்து பாகிஸ்தானுக்கு அப்புறம் அது அங்க இருக்கிற டெரரிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்ல வந்து ஊடுருவி வரவங்க, இந்திய மைனாரிட்டிஸ் 4 பேருமே வந்து ஒரே அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பாகிஸ்தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும்போது இந்தியாவில இருக்க இந்துக்கள் வந்து இந்தியாவில இருக்க இஸ்லாமியர்களை பார்க்க வெறுப்புணர்வு உருவாகும். அதுதான் இல்லையா? கண்டிப்பா ஆகும். ஏன் கேட்டா நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல வந்து என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பர், அக்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்க கூட படிச்சாங்க. எங்களுக்கு முஸ்லீம் ஹிந்துனா என்னன்னு தெரியாது. நாங்க ஒன்னா படிச்சோம், ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா அவங்க டிஃபரன்ஸ் சாப்பிட்டா எங்க டிஃபரன்ஸ் சாப்பிட்டா எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எங்க வீட்டுல இப்ப கூட இருக்கோம், நாங்க எங்க அபார்ட்மெண்ட் இருக்கோம், அவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கோம், அவ்வளவு ஹிந்து இருக்காங்க, கிறிஸ்டியானிஸ் இருக்காங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்களாம் அண்ணன் தம்பி தான் பழகிறோம். ஆனா இந்த பிரச்சனைகள், இந்த சமூக பதற்றமோ சமூக முரண்பாடோ வந்து ஓய்வதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, ஒரு கட்சி வந்து பொலிட்டிக்கலி சர்வைவ் பண்ணணும், நம்ம தொடர்ந்து ஆளணும்னு சொன்னா அப்ப 2 சமூகத்தை பிரிச்சு வச்சாதான் ஆள முடியும். அப்போ ஒருத்தவங்களை பலியாடாக்குனாதான் இன்னொருத்தவங்களை வந்து அவங்களோட ஓட்டை வாங்க முடியும். அப்போ பலியாட ஆகிற சமூகம் மட்டும் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. இந்த மன நிறைவு அடையில இந்து மெஜாரிட்டியும் பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரியல் இஷ்யூவை வந்து எழுப்பும் போது ஒரு பலியாட ஒருத்தவங்க ஆக்கி மன நிறைவை கொடுத்து அவங்களே தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு மைனாரிட்டியால வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு வந்து எப்பவுமே த்ரெட் இருக்கு, எப்பவுமே ஆபத்து இருக்கு, அந்த ஒரு பயத்தை வந்து அவங்களுக்குள்ளே உருவாக்கி இருக்காங்க. இப்போ 85 பேர் மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல ஒரு 7.5% 13% இருக்கிற மைனாரிட்டியால என்ன ஆபத்து வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க அபார்ட்மெண்ட்ல நீங்க வாழ்ற பகுதிகளில் உங்க முஸ்லிம்ஸ் உங்க கிறிஸ்டியன் நண்பர்களால உங்களுக்கு எந்த பிரச்சனை ஆகும்போது எப்படி ஒரு பிரச்சனைகள் வரும்? அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியா. ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி இது அடையாளம் எளிமைப்படுத்தல், அடுத்தது வந்து ஸ்கேப் கோட்டிங், அதாவது பலியாட வந்து உருவாக்கி இவங்க தொடர்ந்து வந்து சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப நம்ம வந்து சோசியல் ஹார்மனி, அதாவது சமூக நல்லிணக்கம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து சமூக எளிமைப்படுத்தல், சாதாரண வந்து ஒருத்தவங்களுக்கு கேட்டகரைஸ் பண்றதை விட்டுட்டு எல்லா சமூகத்தையும் வந்து நல்ல மக்கள், நல்ல பகுத்தறிவு உள்ளவங்க, நல்லவங்க இருக்காங்க. அதாவது வந்து நீங்க வந்து அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவர் பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து இந்தியாவுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு. அவர் வந்து ஒரு இஸ்லாம் ஃபேமிலில இருந்து வந்தாரு. அசீம் பிரேம்ஜி எடுத்துக்கோங்க, விப்ரோவோட ஃபவுண்டர் நிறுவனர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் ஃபேமிலில இருந்து வராரு. டாக்டர் ஜாகிர் நாயக் எடுத்துக்கோங்க, காயிதே மிலாத் எடுத்துக்கோங்க. நீங்க அதே மாதிரி எவ்வளவு பேர் எடுத்துக்கலாம். நீங்க ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், இல்ல வந்து வேற இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் இந்தியாவில முஸ்லீம்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க. அப்போ அவங்க ஐடென்டிட்டி வந்து அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு நீங்க அடையாளப்படுத்துங்க. நீங்க எல்லாரையும் பாயின்னு ஒரு இடத்துல சுருக்காதீங்க. பாயினா எல்லாரும் பாயும் வந்து ஒரே என்ன படிச்சாங்க, ஒரே மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னா அப்படி இல்லை. எல்லாருக்கும் தேசப்பட்டு இருக்கு. இந்த தேசத்துக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தேசப்பட்டு தேசத்துக்காக உண்டு. பாய்கள் அப்படின்னா வந்து இம்போர்ட் பண்ணி வெளியில இருந்து கொண்டு வரல. இவங்க எப்படின்னா வந்து நம்ம வர்சஸ் அவங்க, தேசபக்தன் வர்சஸ் தேச விரோதி,
அதுக்கப்புறம் வந்து சட்டத்தை வந்து மதிக்கிற குடிமகன் வர்சஸ் தீவிரவாதி, இந்த மாதிரி வந்து ஒரு நெரேட்டிவை வந்து ஒரு கட்சி செட் பண்ணுதா, அந்த நெரேட்டிவை வந்து இந்துவா இருக்க நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏற்கனவே காய் பேசுற மாதிரி இந்தியாவில் வந்து பிறந்த குடிமகன்கள் தான் வந்து எல்லா மதங்கள்லயும் இருக்காங்க. இவங்க எங்கேயும் வந்து இம்போர்ட் பண்ணி வெளியில இருந்து கொண்டு வந்த ஆளுகள் இல்லை. இங்க பிறந்தவங்க இங்க இருக்கிற சனாதன தர்மத்துல இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த சோசியல் ஹைரார்கி, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல, சமத்துவம் இல்ல, சம உரிமை இல்ல, இந்த இல்லாத காரணத்துக்காக தான் சம உரிமைக்கும் அந்த ரெஸ்பெக்டை தேடி தான் வந்து இன்னொரு மதத்தை அணுகிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பை ஏற்றின அம்பேத்கரே வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து பௌத்த மதத்துக்கு போய் சேர்ந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மதத்துல அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியல. இவர் ஏற்கனவே சொன்னாரு, அதை பெருமையால ஒருத்தர் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன்ன்றது ரெண்டையும் பண்ண முடியாது. எந்த கடவுளுமே சொல்ல மாட்டாங்க, இந்து கடவுளே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நோவுக்கு ஒரு செட் ஆஃப் ஜாதி வந்து அவன் வந்து இந்த மாதிரி ஏமாத்தி பிழைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சோசியல் ஹைரார்கி. இன்னமும் அந்த சோசியல் ஹைரார்கியில் அந்த பின்னல்களும் நம்ம வந்து பின்னி நம்ம வந்து இன்னும் ஏமாந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சமூகம் நல்லிணக்கத்தை கொண்டு வரணும்னு சொன்னா நமக்கு வந்து பகுத்தறிவு வந்து பெரியார் கற்றுக் கொடுத்தாரு. பகுத்தறிவு கற்றுக் கொடுத்த பெரியார் என்ன கற்றுக் கொடுத்தாருன்றது ஒவ்வொரு விஷயமும் நீங்க வந்து பெரியாரோட பேக்ரவுண்ட் என்ன, பெரியார் என்ன சொன்னாரு, எதனால மதங்களை எதிர்த்தாரு, எதுக்கு நாத்திகம் பேசினாரு. நாத்திகம் வந்து மாடர்ன் லைஃப் சிந்தனை, ரீசனிங், லைஃப்ல வந்து ஒரு மனிதா பேசுறது ரீசனிங் வேணும். ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஏன் நான் வந்து தாழ்ந்தவன், ஏன் அவன் வந்து உயர்ந்தவன். அதாவது வந்து இந்த நண்பர் சொன்னாரு, இங்க இருக்கிற பிராமணர்கள் உயர்குலம் மாதிரி அது அங்க இருந்த நபிகள் வந்து உயர்குலம், அந்த வார்த்தையை பயன்படுத்தாரு. உயர்ந்தவன் யாருமே இல்லை இந்த உலகத்தில். உயர்ந்தவன் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். ஏன் அவர் வந்து இந்த நாட்டை வழிநடத்தினாரு, ஒரு சயின்டிஸ்ட் வந்து கூப்பிடாரு, அவர் உயர்ந்தவன் சொல்லுங்க. பிராமணன் உயர்ந்தவன், தேவர் உயர்ந்தவன், அவன் உயர்ந்தவன் சொல்லாத. உயர்ந்தவன் யாருமே இல்லைங்க, எல்லாரும் சமங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஏத்துக்கோங்க, நான் இன்னொருத்தன் கூட சமம், நாங்க எல்லாமே சமம்னு நீங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அமைப்பு இருக்கு, நீங்க அதை வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால வந்து பகுத்தறிவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பகுத்தறிவை நோக்கி பயணம் பண்ணா மட்டும்தான் இந்த சமூக நல்லிணக்கம் வரும். இந்த தொடர்ந்து வந்து இந்த ஆட்சியில இருக்க ஆட்சியாளர்கள் வந்து இந்த ரெண்டு பெரிய சமூகம் சின்ன சமூகத்தை ரெண்டு பேரையும் வந்து தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு வரவிடாம பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து அண்ணன் தம்பியா பழகணும். இதுல முக்கியமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதானி அம்பானிங்க தான் வந்து எல்லா மீடியாவும் கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு முஸ்லீம்ஸ் வந்து தவறானவர்களுக்கு சித்தரிக்கிறாங்க. அதே மாதிரி அவுட் சைடர்ஸ் இவங்க வந்து இந்தியன் சித்தரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முறியடிக்கணும்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப இணக்கமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். எல்லாரையுமே வந்து அன்பயஸ்டா ஒரு லென்ஸை போட்டுட்டு அப்ரோச் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து லென்ஸை கட்டிட்டு உண்மையான நம்ம டைரக்டா கண்டாலும் நம்ம பார்த்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.